சோழ மன்னன் முத்தரசன் மயில் மீதமர்ந்த முருகனின் சிற்பத்தை வடிக்க தன் ஆஸ்தான சிற்பியை பணித்தான். வேலவன் சிலை முழுமையடையும் நேரத்தில் மன்னன் ஒரு வினோத கனவு கண்டான். தன்னை மறந்த நிலையில் மயிலின் கால் பகுதியை செதுக்கிக் கொண்டிருக்கிறார் சிற்பி. திடீரென மயில் உயிர் பெற்றெழுந்து பறக்கிறது. மற்ற சிற்பிகள் எட்டிப்பிடி எட்டிப்பிடி என கூச்சலிட ஆஸ்தான சிற்பி உடனே ஒளியை அதன் கால் மீது வீச மயில் இறங்கி விடுகிறது. காலையில் சிற்பியின் பட்டறைக்கு சென்று பார்த்தான் மன்னன். கனவில் கண்டது போலவே மயிலின் நகத்தில் ஒரு வெட்டு இருப்பதை கண்டான். சிற்பியிடம் தன் அதிசய கனவு பற்றி சொன்னான். கனவை கேட்ட சிற்பி, வேலன் வந்துவிட்டான் என்று தன் ஊழியை கீழே வைத்து விட்டார். மன்னன் கனவில் கண்ட எட்டிப்பிடி பின்னால் 8 குடியானது. மூலத்தில் ஒரு பெரிய வஸ்து ஒன்று உண்டு. அதுக்கு வஸ்து என்றான் பெயர். அந்த மூலமே வடிவங்களாக மாறுவது உண்டு. மூலம் மாறிய வடிவங்கள் இருக்கின்றனவே அவைகளுக்கெல்லாம் வாஸ்து என்ற பெயர். பூமியே அதே மாதிரி மூல பொருளாக மூல வஸ்துவாக கொள்வதுண்டு. அந்த பூமியே வடிவங்களாக மாறுகின்றன, கட்டடங்களாக மாறுகின்றன, சிற்பங்களாக மாறுகின்றன. அவையெல்லாம் வாஸ்து என்று சொல்லப்படும். என் தேகம் கனன்று எரிகின்றது. குரலும் உடலும் கைகளும் படைக்கத் துடிக்கின்றன. மண்ணுள் அமிழ்ந்து எழுகிறேன். விண்ணிலிருந்து விடை வருகிறது. மண்ணிலிருந்து அவன் தேகத்தை படைக்கிறேன். விண்ணிலிருந்து அவன் இருப்பிடத்தை உருவாக்குகிறேன். பூமியின் அழகும் வனப்புமே என் மூலமும் முதலீட்டும். உடலே என் படைப்பின் கருவி. சிற்பியாக இருக்கிறவனுக்கு ஐம்புலன்களை உபயோகப்படுத்த தெரியணும். அதில் கண்ணால் நிறைய பார்க்கணும். அந்த 2 கண்ணையுமே திறந்து தான் பார்க்கணும். காதாலையும் நிறையா கேட்கணும். அதுக்கெல்லாம் மேலே இன்னொன்று இருக்கு, கை. காரணம், அவன் செய்யக்கூடிய சிற்பங்கள் இருக்கு. அதை சுருக்கமாக சொன்னால், மேடு பள்ளங்களோடு கூடிய இது எதுவோ அதுக்கு தான் சிற்பம் என்ற பெயர். அந்த மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தொட்டு பார்த்தால் தான் அது தெரியுமே தவிர தொடாமல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தான் செய்யக்கூடிய வடிவங்களையும் அவன் தொட்டு பார்த்தே செய்ய வேண்டும். தான் அனுபவிப்பதையும் தொட்டு பார்த்தே அனுபவித்திருக்க வேண்டும். ஆக அகத்தில் இருக்கக்கூடிய சுவையானது கைக்கு வந்து சேர வேண்டும். கையே சுவைக்க வேண்டும்.
எட்டுக்குடி வேலவனை தரிசிக்க ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வந்தனர். சிற்பத்தின் முன்னால் பரவசமாக நின்றுவிட்டனர். இதை கண்ட மன்னன் முத்தரசன் கர்வம் கொண்டான். இது போன்ற மற்றொரு வேலவன் இனிமேல் உருவாக கூடாது என முடிவு செய்தான். உடனே சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட கட்டளையிட்டான். கட்டளை நிறைவேற்றப்பட்டது. கம்பன் வர்ணிக்கிறான் ராமனை. எப்படி வர்ணிக்கிறான்? மையோ மரகதமோ மலைமிகிலோ அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகிறான். ராமனுடைய வடிவத்தினுடைய லாவண்யம் அழகு இருக்கிறதே, அதை பரிபூர்ணமாக சொல்ல முடியும்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கையில் கூட இருக்கு. ஐயோ அவன் அழகுன்னு சொல்லிவிடுறான். அப்போது ஐயோங்கிற ஒரு சொல்லி உணர்ச்சி பூர்வமான வடிவத்தை உண்டாக்க முடிஞ்சதே தவிர, ஆனால் சிற்பியானவன் ஐயோன்னு சொல்லிவிட்டா யாரும் ஒத்துக்குவாங்களா? கண்ணால் காட்டி அவன் பார்க்கணும். சில வருடங்கள் கழித்து சிற்பிக்கு இன்னொரு வேலவன் வடிக்கும் வாய்ப்பு வந்தது. வெட்டப்பட்ட விரலுக்கு பதிலாக மரத்தால் விரல் செய்து பொறித்துக் கொண்டு சிற்பத்தை வடிக்க ஆரம்பித்தார். தூசியடி செய்யும் கட்டம் வந்தபோது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. சிலை வடித்து வந்த கல்லிலே வேர்வை துளிகள் தோன்றின. கல்லுக்கு வேர்த்ததைக் கண்ட சிற்பி வேலன் வந்துவிட்டான் என்று தன் ஒளியை கீழே வைத்து விட்டார். வியர்வை துளிர்த்த நாள்தான் வியர்வை விழாவாக இன்றும் சிக்கலில் கொண்டாடப்படுகிறது. ஒரு கவிஞனும் ஒரு பெரிய சுவைஞன் தான். பல விஷயங்கள்லாம் பார்க்கிறான், அவனும் சுவைக்கின்றான். அவன் சொல்லால் வடிவம் தந்து விடுகிறான். உண்மையிலேயே அவனுடைய சுவானுபவங்கள் எல்லாம் வடிவங்களே பெறுகின்றன என்று சொல்லிவிடலாம். எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டால், எனக்கு அப்பேற்பட்ட சுவானுபவங்கள் நிறையா உண்டு தான். என்னுடைய அனுபவங்கள் வடிவமாக நின்று விடுகின்றன. அது என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் எப்படி வடிவங்கள் எல்லாம் அமைக்க வேண்டும் என்று உணர்ச்சி பூர்வமாக நினைக்கிறேனோ, அது அப்படியே கண் முன்னாலே நிற்பதை பார்த்தேன். ஓ, உணர்வுகள் வடிவம் கொள்கின்றனவே, நம்முடைய சுவானுபவமானது சுவை உணர்வானது எவ்வாறு வடிவம் கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நானே அந்த வடிவமாக ஆகிவிட்டேனோன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அது இருந்தது. ஆகினாலே மரபிலை சொல்லி வந்த சிற்பியே சிற்பமாகிறான் என்ற ஒரு கருத்து இருக்கிறதே, ஒரு அத்வைத கருத்து. அந்த கருத்து எனக்கு படிச்சுன்னு அது உண்மையாச்சு.
ga pa pa da pa da ni dha ni ta sa ri ga ri za. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்மதத்துவம் யுவானம் வர்சிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைः ஆவృதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமீசம் ஸ்வாத்மா ராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்திமீடே. ஸ்வாத்மா ராமம், தன்னை தானே ரசித்து, தனக்குள்ளேயே இருந்து ரசித்து, தன்னையே சுவைத்து, தனக்குள்ளேயே மகிழ்ச்சியை தட்சிணாமூர்த்தி அனுபவித்துக் கொண்டிருக்க முடியுமானால் அது முகத்தில் எப்படி தெரியும்? அதை காட்டியிருக்கிறான் அந்த சிற்பி. பெரும்பகுதி இது சிற்பியினுடைய கோலம் என்று சொன்னால் மிகையாகாது. நாங்களும் என்ன செய்கிறோம்? ஒரு பொருளை உள்ளூர வாங்கி சுகித்து ரசித்து ஒரு வடிவத்தை உண்டாக்க முயற்சிக்கிறோம். அந்த மாதிரி முயற்சிக்கும் பொழுது யார் முயற்சிக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கிறதே, அதுதான் அதை சுகிக்கிறது, ரசிக்கிறது, முயற்சி செய்து அது வெளியே கொண்டு வருகிறது. ஆக சுகித்தல், அதன் பிறகு முயற்சி செய்தல், அந்த முயற்சிக்கு ஒத்த வடிவத்தை புறத்தே காட்டுதல் என்ற 3 நிலைகளிலே இந்த சிற்பியான மனிதன் வேலை செய்கிறான், பணி செய்கிறான். அந்த கடவுள் இருக்கிறாரே, ஆன்ம பொருளாகிய பரபிரம்ம பொருள் இருக்கிறதே, அதுவும் என்ன பண்ணுகிறது? தன்னைத்தானே சுகித்து தானே செயல்பட்டு தன்னையே வடிவமாக ஆக்கிக் கொள்கிறது. வெளியே இருக்கக்கூடிய எந்த செடியும் கிடையாது, எந்த கொடியும் கிடையாது, எந்த இலையும் கிடையாது, எந்த பூவும் கிடையாது. ஆனால் அதை பார்த்தவர்கள் இதோ இலையா இருக்கே, காயா இருக்கே, பூவா இருக்கே என்று சொல்வார்கள். உண்மையிலேயே அந்த செடிகளுடைய இயல்புகள், குணங்கள் அது எப்படி இருக்கு? வளைந்து இருக்கிறது, விரிந்து இருக்கிறது, குவிந்து இருக்கிறது. இப்படி அதனுடைய இயல்புகள் இருக்கே, அந்த இயல்புகளையே வைத்து வடிவமாக மாற்றியிருக்கிறது இந்த சிற்பக்கலையில். அதைத்தான் உள்ளதை உள்ளபடி அல்லாமல் உள்ளதை உணர்ந்தபடின்னு சொல்கிறோம். தாமரை என்று சொல்லக்கூடிய, கமலம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அணி இருக்கு, அது நம்மளுடைய இந்திய கட்டிடக்கலையில் இருந்தோ அல்லது சிற்பக்கலையில் இருந்தோ எடுத்து விடப்படுமானால் சரி சாதாரணமான கட்டிடமாக தான் அமையுது. அதை கையாண்டிருக்கக்கூடிய முறை இருக்க, அதை வருடித்து பேசவே முடியாது, பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு அம்சம் அது. அதிலேயும் கூட அந்த தாமரையை தாமரையாகவே காட்டாமல் தாமரையினுடைய இயல்பு என்ன என்பதை உற்றறிந்து அது அப்படியே சுகித்து அந்த இயல்பை கோடுகளாக வடிவமாக ஆக்கி கொடுத்தது இந்த சிற்பக்கலை மரபு. உதாரணமாக இங்கு பார்க்கலாம். இங்கு ஒரு தாமரையானது காட்டப்பட்டிருக்கு. அதில் தாமரையினுடைய அந்த இதழானது எவ்வாறு விரிந்து அப்படி கிடக்குமோ, அந்த எப்படிப்பட்ட ஒரு கோடு உருவாகிறதோ அந்த கோட்டை வடிவமாக ஆக்கியிருக்கிறோம் இந்த கலையில்.
சுவாமிக்கு பின்னாலே திருவாசி சொல்லக்கூடிய அந்த தோரண அமைப்பில் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் மகரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இன்னும் பல இடங்களில் கோவில் கட்டடங்களில் வைக்கப்பட்டிருக்கும், பார்த்துருக்கலாம். பலவிதமான இலை கொடிகள் எல்லாம் சேர்ந்த விசித்திரமான பத்திரங்கள் இணைஞ்சிருக்கும். மீனுடைய உடல் இருக்கும், சிம்மத்தினுடைய கால் இருக்கும், பன்றியினுடைய காது இருக்கும், அனுமாருடைய கண்கள் இருக்கும். இப்படி வெவ்வேறு விதமான பொருள்கள் இருந்து அந்த அம்சங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு குழப்பமான வடிவத்தை உண்டாக்கியிருக்கிறோம். பிரளயத்தை காட்டுவதற்காக இந்த வடிவமானது கையாளப்பட்டிருக்கிறது. பிரளயம் என்று சொன்னாலே குழப்பம் என்பதுதான் பொருள். திருவாசியிலே தோரணத்திலே ஆரம்பத்திலே மகரம் காட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் என்னதென்று சொல்ல முடியாத நிர்குணமான ஒரு நிலையிலிருந்து பிரளயிலிருந்து இந்த உலகமானது தோன்றி அதன் பிறகு மேல் பகுதியில் ஒரு சிம்மத்தினுடைய முகம் வைக்கப்பட்டிருக்கும். உக்ரமான நிலையை இந்த உலகமானது அடைந்து பராக்கிரமத்தை அடைந்து அதன் பிறகு படிப்படியாக கீழே இறங்கி மீண்டும் லயமாக மாறுகிறது. இதற்கு பெரும் சிற்பியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மப்பொருள் இருக்கிறதே என்று ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பின்னணியிலே இப்பேற்பட்ட தோரணமானது வைக்கப்படுகிறது. இலையின் பரப்பில் நீர்த்துளிகள் கோலமிடுகின்றன. உருவங்கள் மறைந்து வண்ணங்கள் விலக நிலைப்பதோ குணங்கள். குணங்கள் என் உள்ளச்சலனங்களில் எதிரொலிக்கின்றன. நான் உணர்வதோ ஒவ்வொரு பாகத்தின் துடிப்பையும் அங்கு அடங்கியிருக்கும் பிரபஞ்சத்தையும். முழுமையை பிரித்து நான் தேடும் சீலத்தில் தானோ இருக்கிறான் அவன். என் தேகம் கனன்று எரிகின்றது. குரலும் உடலும் கைகளும் படைக்கத் துடிக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் மறைந்து உறைந்திருக்கக்கூடிய பொருளைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம். ஆகாசமாக வெளிப்பட்டு நிற்கின்றது என்று சொல்கிறோம். அப்பேற்பட்ட வெளியேறக்கூடிய அந்த ஆகாசமானது நமது உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆக ஆன்ம சக்தி வியாபித்த ஒரு பொருளாக வெளியே இருக்கக்கூடிய ஆகாசமும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆகாசமும் இருக்கின்றது. அப்படி அந்த ஆகாசமாகிய அந்த பொருள் உள்ளமென்றும் பேசப்படும். அதுக்கு பேருள்ளம் என்று பெயர், இதற்கு சிற்றுள்ளம் என்று பெயர். அந்த பேருள்ளம் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய முடியுமோ அப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிற்றுள்ளமும் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் சிற்றுள்ளம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே அதுவும் செய்யும். நாம் எப்படி படைக்கிறோம், நாம் எப்படி உருவங்கள் எல்லாம் உண்டாக்குகிறோம், அப்படித்தான் அந்த ஆன்மா பிரபஞ்சமாக மாறுகிறது, பிரபஞ்சமாக உருமாறுகிறது.
பிராணாயாமேன விகசித ஹிருத் கமலாந்தராகாசே வைஸ்வானர சிகா மத்தியே சதுரஸ்ரம் ஹேமாபம் பிந்துநாசக. பிராணாயாமத்தினால் ஏற்பட்ட அந்த இதயத்தினுடைய மலர்ச்சியினாலே அங்கிருந்து வெளிப்பட்ட ஒரு பொன்னிறமான ஒரு அணு இருக்கிறதே, பிந்து இருக்கிறதே, அது சதுர வடிவமானது. ஆக கடவுள் தன்னை ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைனாக, ஒரு சதுர வடிவமாக புலப்படுத்திக் கொள்கிறார். ஆக மூலமாக இருக்கக்கூடிய ஆன்ம பொருளானது அக்னியாக இருக்கிறது. அது ஆகாசமாக இருக்கிறது. இந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய ஒவ்வொரு அணுக்களுடைய வடிவமானது சதுர வடிவமாக இருக்கிறது. இன்னும் 3 டைமென்ஷனலாக கனபரிமாணமாக சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு கனவடிவமாக கனசதுரமாக அந்த அணுவானது இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கனசதுரத்துக்குத்தான் அவை என்று பெயர், அதுக்குத்தான் சிற்றவை என்று பெயர். அந்த கனசதுரத்துக்குள்ளே இருந்து ஆடக்கூடிய அந்த நெருப்பு இருக்கிறதே, அதுதான் சிவன், அதுதான் நடராஜன். அகனும் தந்தகனும் ததகனும் 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 தகனும் அகனும் ததனம் தனம் அகனும் ததனும் ததகனும் தம் ததகனும் தத அகனும் ததம் தனம் தனம் ததம் நம் நம் தக ஆனம் தொம் தத அகனும் தொம் ததகனும் தொம் ததனும் தொம் தொம் தம் மிக நுண்ணிய காலத்துக்கு கணம் என்று பெயர். 8 கணம் 1 லவம், 8 லவம் 1 காஷ்டம், 8 காஷ்டம் 1 நிமிஷம், 8 நிமிஷம் 1 துடி, 8 துடி 1 குரு. குருவே அறிவுக்கு புலப்படக்கூடிய காலம். உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்திலே உரையக்கூடிய அந்த ஆன்மசக்தி செயல்பட ஆரம்பிக்கிறது. அது பெரிய மாபெரும் சக்தி, பெரிய ஆற்றல் உடையது. அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை வெளிப்படுத்துவதற்காக தன்னை முக்கிக்கொண்டு முழங்கிக் கொண்டு முயற்சித்து கொண்டு வெளிப்படுகிறது. வேகமாக விசையோடு வருகிறது. அந்த விசையோடு வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றலுக்குத்தான் காலம் என்று பெயர். அதை சாதாரணமாக சொல்லும் பொழுது முயற்சி என்று சொல்கிறோம். அந்த காலத்தை ஆன்மாவின் துடிப்புக்கு கொடுக்கப்பட்ட மறுபெயர் என்று சொன்னாலும் தப்பல்ல. ஆக அந்த காலமானது வெளிப்படக்கூடிய காலத்திலே அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நுண் அணுக்கள் வெளிப்படுகின்றன. அதுதான் வடிவங்கள் தோன்றுவதற்கு மேட்டர் அல்ல மெட்டீரியலாக இருக்கக்கூடியது, வஸ்துவாக இருக்கக்கூடியது. அந்த நுண் அணுவானது இடமானால் ஒவ்வொரு நுண் துடிப்புக்கும் நுண் காலத்திற்கும் நுண்ணிடமானது பிறக்கிறது. அப்போது அந்த காலத்துக்கு ஏற்ற இடமானது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் இவ்வளவு பெரிய இடம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய காலம் என்றும் சொல்லலாம். எனவே காலமும் இடமும் ஒன்று என்பது கொள்கை.
மிக நுண்ணிய இடத்துக்கு பரமாணு என்று பெயர். 8 பரமாணு ஒரு தேர்த்துகள், 8 தேர்த்துகள் ஒரு இம்மி, 8 இம்மி ஒரு எள், 8 எள் ஒரு நெல், 8 நெல் ஒரு விரல். விரலே கண்ணுக்கு புலப்படக்கூடிய இடம். 8 சேர்வது என்பது இந்த இதயத்தினுடைய ஒரு லயம். அதைத்தான் நம்முடைய தாளப்பிரமாணத்தில் மனித வடிவத்திற்கும் சரி மற்ற வடிவங்களும் சரி 8 என்ற ஒரு அடிப்படை அளவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். மொத்த உயரத்தில் தாளம் என்பது ஒரு பகுதி. இனிமேல் இந்த முகத்தை ஒரு அடிப்படை அளவாக வச்சுக்கிட்டு இந்த உடலுடைய மேற்பகுதி இது ஒன்றும், அதன் பிறகு இந்த இதய கோட்டிலிருந்து நாபி வரைக்கும் ஒன்றும், அதன் பிறகு அதிலிருந்து குய்யம் அல்லது மையம் சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் ஒவ்வொரு முக அளவு உயரம் இருக்குது. அதுபோக அந்த மையம் சொல்லக்கூடிய அந்த குய்ய நிலையிலிருந்து இந்த காலுடைய நிலமானது 2 முகம் கொண்டதாக அமைக்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த முட்டியை நீக்கி கீழே இருக்கக்கூடிய இந்த கால் பகுதி இருக்கே அது 2 முகத்துடைய நிலமாகும். எண்ணி பார்த்தால் 8 என்று சொல்லக்கூடிய அந்த 8 பாகங்கள் 8 தாளங்கள் அடிப்படை அளவாக இந்த வடிவத்துக்கு அமைச்சு போகிறது. மற்ற பகுதிகள் தலையினுடைய மூடி, கழுத்து, அதன் பிறகு கால்களை இணைக்கக்கூடிய இந்த முட்டி, அதன் பிறகு இந்த உடலையே தாங்கி இருக்கக்கூடிய கால், அவையெல்லாம் இணைப்புகள். ஆக 8 1 9 அப்படிங்கிற மற்றொரு தாளப்பிரமாணம் உண்டாச்சு. ஆக சூக்ஷ்ம நிலையிலே 8ஆகவும் அது வெளிப்பட்ட நிலையிலே இயக்க நிலையிலே அது 9ஆக மாறுகிறது. நவதாளம் என்று பெயர். சிக்கல் சிங்காரவேலனுக்கு வியர்த்த செய்தி காட்டுத்தீயாய் பரவியது. தெய்வத்தை தரிசிக்க மக்கள் வெள்ளம் திரண்டது. மன்னன் முத்தரசன் காதுக்கு இது எட்டியவுடன் அவன் கடும் கோபம் கொண்டான். சிற்பியின் கண்களை பறித்தான். பல வருடங்கள் கழித்து சிற்பிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இன்னொரு வேலன் சிலை வடிக்கச் சொல்லி ஒரு வேண்டுகோள். விரலும் போய் விழியும் இழந்த நான் எவ்வாறு சிலை வடிக்க முடியும் என்றார் சிற்பி. முகக்கண்கள் போனால் என்ன, அகக்கண்ணில் வேலனை உணர முடியாதா? உள்ளத்தில் உணர்ந்த லயத்தை கைகளால் வெளிப்படுத்த கண்கள் எதற்கு? உங்கள் மரபும் மரபின் இலக்கணம் மீதும் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்றனர் ஊரார். இதை கேட்டதும் சிற்பி சிலை செய்ய சம்மதித்தார். தன் மகனின் உதவியுடன் வேலனை வடிக்கத் தொடங்கினார். அவர் சிலையின் மேடு பள்ளங்களை ஸ்பரிசித்து சொல்ல சிறுவன் ஒளியால் அதை வடித்து வந்தான். இந்த சிலையும் மற்ற 2 சிலைகளைப் போலவே மிக அற்புதமாய் உருப்பெற்றது. இறுதியில் சிற்பி தங்க ஒளி கொண்டு கண்ணின் மணியை செதுக்கும் போது கல்லின் கண்ணில் இரத்த துளிகள் வடிந்தன. அப்பொழுதே தன்னுடைய கண்களும் திறந்ததாக சிற்பி உணர்ந்தார். எண்களே கண்ணாக எண்ணமே பார்வையாக உருவாகிய வேலன் இருக்குமிடம் என் கண் ஆனது. भैया
நவதாள பிரமாணத்திலே நான் எந்த வடிவத்தை செய்தாலும் சரி, சிவனுடைய வடிவம் செய்தாலும் சரி, புத்தனுடைய வடிவத்தை செய்தாலும் சரி, மாரியம்மனுடைய வடிவத்தை செய்தாலும் சரி, எல்லாமே அதனுடைய வடிவங்களாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் இல்லையா? ஆகினால்தான் ஒரு கடவுள் வணக்கமாக இருந்தாலும் கூட பல வடிவங்கள் மூலமாக ஒன்றை நாம் வழிபடக்கூடியவர்களாக மாறினோம். ஆகினாலே காலக்கணக்குன்னு சொல்லக்கூடிய தாளக்கணக்கு ரொம்ப அடிப்படையானது. அது மூலத்தினுடைய கணக்காகும். அந்த மூலத்தினுடைய கணக்கை வைத்து நாம் இயற்றக்கூடிய அத்தனையுமே மூலத்தினுடைய வடிவமாக மாறும் என்ற ஒரு பொது இலக்கணம் ஒன்று இருப்பதனாலே அந்த இலக்கணத்தை வைத்து இலக்கியங்களை படைக்கக்கூடிய காலத்தில் அந்த படைத்த இலக்கியங்கள் எல்லாமே வழக்கத்திற்குரியன. செந்தணன் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு செண்பகன் செறிந்திலங்கு திரடோளும் தண்டயல் சிலம்பலம்ப வெண்டயஞ்சலஞ்சலென்று சஞ்சி தஞ்சதங்கை கொஞ்சமயிலேறி இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையுஞ்சலம் புனைந்திடும் பரன்ற நன்பில் வந்த குமரேஷா இந்திரன் பதம் பெறண்ட தம்பயங்கடிந்த பின்பு எண்கணங்கமர்ந்திருந்த பெருமாளே, எண்கணங்கமர்ந்திருந்த பெருமாளே. நிச்சயமாக நாம் எல்லோருமே கணக்கைத்தான் வழிபாடு செய்கிறோம் என்று ஆகிறது. அது உண்மைதான். ஏன்னா பிரபஞ்சமே ஒரு கணக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. பிரபஞ்ச ஆன்மாவாகிய இறைவன் இருக்காரே, அவரே ஒரு கணக்கு மயமாகத்தான் இருக்கிறார். அந்த கணக்குமயமான வடிவத்தை காட்டுவதுதான் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சரில் வெறும் கணக்கையே காட்டுகிறோம். அங்கே தாள கணக்கை கட்டிட கணக்காக காட்டுகிறோம். அதில் ஒரு வாக்கியமும் உண்டு. கலையே கணக்கியல் உச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கில் உச்சநிலை அடையக்கூடியது அதுதான். அதாவது அந்த அளவினுடைய வடிவமாகவே கட்டிடம் அமைகிறது. கட்டிடம் கூட வணக்கத்திற்கு ஒரு பொருள் தான். அதனால தான் கோவிலை கட்டிடமாக காட்டி கட்டிடத்து மேலே கொண்டு போய் அந்த ஹோலி சேக்ரட் வாட்டர் இருக்கு, கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய காலத்தில் வரக்கூடிய புனிதமான நீர், அதை கொண்டு போய் கட்டிடத்தில் கொட்டுறோம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிம்பத்திற்கு அல்ல.
நாங்கள் செய்யக்கூடிய அந்த வடிவங்களை எல்லாம் இறுதியிலேயே கோயிலுக்குள்ளே வைத்து கண்களை திறந்த பிறகு உண்மையிலேயே யாருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன சொன்னால் இந்த சிற்பியுடைய கண்கள் தான் திறக்கப்படுகின்றன. அவன் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு கண்கள் தான் திறக்கப்படுகின்றன. நாங்களே ஏறி உட்கார்ந்து மிதித்து செய்யக்கூடிய அந்த வடிவங்களை எல்லாம் கடைசியில் பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரத்தான் செய்யும். அந்த நிலையில் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வருத்தமும் இருக்கத்தான் செய்யும். என்றாலும் கூட இது யாருக்காக செய்கிறோம் என்றால் பிறருக்காகத்தான் செய்கிறோம். நாங்கள் பெற்ற அந்த இன்பமும் அந்த சுகமும் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற முறையில் அதை நாங்கள் தத்தம் செய்து விடுகிறோம். அதில் நாங்கள் உழுவுகளுக்கே நிலம் சொந்தம் என்ற ஒரு உரிமையை கொள்வதில்லை. அதை கொடுத்து அவர்கள் பார்த்து இன்புறுவதை பார்த்து நாங்கள் இன்புறுகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லப்போனால் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு நாங்கள் கோயிலுக்குள்ளே செல்வதில்லை தான். திருநெல்லம் என்கிற இந்த கோனேரி ராஜபுரத்தில் ஸ்ரீ உமாமகேஸ்வரி சுவாமி கோயிலில் எழுந்தருளியிருக்கிற இந்த நடராஜ பெருமான் தானாகவே உருவானவர். சிற்பியோட வார்ப்புலையிலிருந்து ஐம்பொன் மதுவை குடித்து தோன்றுறதான் ஐதீகம். சோழ மன்னன் கன்றாயத்தங்காலத்தில் அவன் எங்கேயுமே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான நடராஜ சிலையை உண்டு பண்ணி ஸ்தாபிக்கணும்னு ஆஸ்தான சிற்பிக்கு ஆகியப்பட்டுட்டான். சிற்பி சிறந்த சிறுவர்கள் மனோட அபிலாஷையை நான் நிறைவேற்றிருக்கிறதா, அதுவும் 10 நாளே நிறைவேற்றிருக்கிறதா சங்கல்பம் செஞ்சுட்டான். ஊருக்கு வெளியில பிரம்மாண்டமான சிலை வைக்கிறதுக்கு சகலவிதமான ஏற்பாடுகளோட முயற்சியில் ஈடுபட்டான். ஆனா சிற்பியோட மனசு திருப்தி அடைகிற மாதிரி சிலையை மாற்ற முடியல. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக இந்த உருவங்கள் நம்மிடையே இருக்கின்றன. மனித வடிவம்தான் தாங்கி இருக்கிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களுமே உறுப்புகளுமே இருக்கின்றது என்றாலும் கூட அது என்ன ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு பெரும்பாலும் என்ன காரணம் என்றால் சிற்பி இதுவரை பேசியதே இல்லை, இதுவரை எழுதவே இல்லை. ஒரு பெரும் குறை. நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன். காரணம், இவன் உணர்வே வடிவமாகிறது என்று சொன்னேன். இவன் உணர்விலே என்ன கொண்டிருந்தான் என்பதை அவனே சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். என் தேகம் கனன்று எரிகின்றது. குரலும் உடலும் கைகளும் படைக்கத் துடிக்கின்றன. பெண்மையைப் போல் எனக்குள்ளிருந்தே படைக்கிறேன். உடலின் உஷ்ணம் ஒளி வழியாக பாய்கிறது. வெளிப்படும் வடிவம் நான் கருத்தரித்து பிரசவித்த சிசு. என் அகத்தின் மறுபதிப்பு. என் சேய் மட்டுமல்ல, தாயும் கூட. ஆகாசமும் பிருத்வியும் ஏய்ந்து மினுங்கும் சக்தி. இச்செயற்கையில் இயற்கையை உங்களால் காண முடிகிறதா? சக்தியின் உயிர்ப்பை கேட்க உணர முடிகிறதா? யாரோடு இவ்வறிதலை நான் பகிர்ந்து மகிழ முடியும்? இனி எங்கு என் குழந்தை தாய்மையை உணர்வாள்?
எங்கள் தந்தையார் ரமண மகர்ஷியுடைய ஆசிரமத்தில் கோவில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உருவச்சிலை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. மகரிஷிகளோடு அவர் நெருங்கி பழகியவரை தந்தை. அவருடைய உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அவர் முகத்திலே அடிக்கடி பார்த்தவர். பார்த்த அந்த வடிவம் இருக்கிறதே அவர் மனதில் அப்படியே பதிந்து விட்டது. அந்த சிலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ரமண மகர்ஷி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து பார்ப்பார். இன்னைக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு பார்த்துட்டே போவார். இப்படி டெய்லி போய் வரக்கூடிய நேரத்தில், கடைசி நேரத்தில் அவர் வந்து பார்த்துட்டு, ஓ ரமணன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பொழுது உடனே தாப்பினார் புளியும் சுற்றியும் கீழே வச்சுட்டார். Thank you.